கடலூரில் 639 கோடி மதிப்பிலான நீர்வள மற்றும் துறைமுக திட்ட பணிகளை அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். திட்டக்குடி அருகே புதுக்குளம் பெரிய ஓடையில் தடுப்பணை அமைக்கும் பணியையும், வெலிங்டன் நீர்த்தேக்க கரை மற்றும் பிரதான கால்வாய் புனரமைப்பு பணியையும் அமைச்சர் ராஜ்குமார் பார்வையிட்டார். இதேபோல் கடலூர் துறைமுக விரிவாக்க பணிகளை ஆய்வு செய்து பணிகளை தரமாகவும் காலக்கெடுவிற்குள் முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், துறைமுக மேம்பாட்டால் ஏற்றுமதி இறக்குமதி வசதிகள் அதிகரித்து வேலைவாய்ப்புகள் உருவாகி மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். கடலூரில் அமைக்கப்பட்ட துறைமுகத்தை ஆய்வு செய்திருந்தோம். இனிஷியல் ஸ்டேஜாக இந்த ஆய்வு மூலமாக சுமார் 500 கோடிக்கு திட்ட மதிப்பீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இனிஷியல் ஸ்டேஜாக பணிகளை ஆய்வு செய்து மேற்படி இந்த மாதத்தில் அடுத்த மாதத்துக்குள் அவர்களை பணிகளை படிப்படியாக உயர்த்தி 40 இயர்ஸ் 40 வருஷத்துக்கு அவங்களோட கடலூர் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிறோம், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு பெருகும் வகையில் கொஞ்சம் வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும் என்று இந்த ஆய்வு கூட்டத்தில் அறிவித்தார்.